வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2002 வெளிவந்த டாட் போல். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு 15 வயசு பையன் வெளியூர்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது அவனுடைய எண்ணத்துக்குள்ளே அவங்க சித்தியை அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏற்கனவே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவன் வயசில் உள்ள எந்த பெண்ணையும் அவன் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. சித்தி வயசில் உள்ளவங்களை மட்டுமே ஆசைப்பட்றான். அதுக்கு முன்னாடி இன்னொரு சித்தியோட தோழி அவங்க கூடயும் ஒன்றா இருந்து அவங்க கூட என்னென்ன தப்புலாம் எல்லாம் பண்ணி கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லி கொடுத்து அவனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவன் மனசுக்குள்ளே அவன் சித்தியை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படியாவது சித்திக்கிட்டே இந்த வருஷமாக லவ்வை சொல்லணும். ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போயிடுறான். கடைசியில் ஒரு செகண்டில் ஒரு சித்திக்கிட்ட சொல்கிறான். அவங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்கிறான். நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. சித்தி சொல்கிறாப்புல, நான் உனக்கு ஸ்டெப் மதர் தாண்டா, அம்மா கிடையாது. அதனால இந்த லவ் நான் உங்கள் அப்பாவை மட்டும்தான் உயிரை லவ் பண்ணுறேன். இதெல்லாம் நீ விட்டுட்டு ஓ வயசு பொண்ணை நீ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை அறிமுகப்படுத்தி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அதோடு இந்த படத்தோட கடைசியில் அந்த பையன் அதெல்லாம் கேட்டு நடந்தானா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் டாட் போல் 2002. டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைட்டில் கார்டு போடுறாங்க பாருங்கள். போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு லெட்டரில் ஒரு புக்கை படிச்சுட்டே வர ஒரு பையன். அந்த பையன் உட்காந்துருக்கானா, அவன் பேர் தான் ஆஸ்கர். நம்ம படத்தோட ஹீரோ பக்கத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஸ்கூல் முடிஞ்சு அந்த ஒரு லீவுக்காக ஊருக்கு வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணலாம், ஆஸ்கருக்கு அவன் வயசில் உள்ள எந்த பெண்களுமே அவனுக்கு விருப்பப்பட மாட்டான். அவனுக்கு இந்த வயசு அதிகமாக இருக்காங்களே அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் உணர்வான். அவங்கள மட்டும்தான் அவன் விரும்புகிறான். எல்லாம் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் அவன் சார்லி. அவன் இவங்க படிச்சுட்டு இந்த லீவுக்காக அந்த தேங்க்ஸிங் லீவுக்காக ஊருக்கு வராப்புல. வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய சித்தி மேலே விடா காதலாக இருக்கிறான். எப்படியாவது சித்தியை நம்ம லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. இந்த மாதிரியாவது நம்ம சித்திக்கிட்ட நம்ம லவ் சொல்லிடணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வரான். வீட்டில் ஒரு காவலாளி இருக்கார். அவர் உங்கள் வீடு தான் மேலே இருக்குது. அங்கே போன வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனமாக இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பார்த்தோன்னா பார்க்குறான், பையன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டுனா இவங்களை காட்டுறாங்களா. இவங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் டயானு. இவங்க டயான் நம்ம ஈவோட ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் சித்தியோட அவங்க ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாம் வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் நல்லா ஃப்ரெண்டு. இங்கே இப்படிலாம் பேசிட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்க போகும்போது இங்கே கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா தான் ஸ்டான்லி. அங்கே எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற பையன் வந்திருக்கிறாப்புல அப்படின்னு பேசிட்டு சின்ன ஒரு பார்ட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, எல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஃபுல் ஃபேமிலியும் அந்த கெஸ்ட்டு எல்லாமே. டயான் அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க அப்பாவுக்கும். இவங்க தான் சித்தி, இவங்க பேர் தான் ஈவு. சித்தியை பார்த்தோன்னா அப்படியே காதல் வலையில் விழுந்துறான் அந்த பையன். எப்படியாவது நம்ம சித்தியை நம்ம லவ் பண்ணணும்ன்ட்டு. ஆனால் சித்தி இவனை மகனாக தான் நினைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சு இதுவரையிலும் அவன் சொல்லவே இல்லை. அது கூட இருக்கும்போது அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறான், எந்த வயசு பொண்ணெல்லாம் இருக்கான், அந்த எந்த பொண்ணை பார்த்தாலும் இவனுக்கு அந்த மாதிரி எண்ணமோ எதுவுமே அவனுக்கு ஏற்படாது. சரி, எல்லாம் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு அவனும் தண்ணி அடிக்கணும் போட்டு அவனுடைய சிந்தனை எல்லாமே இந்த முறை சித்தியே பார்த்துட்ருக்கான் பாருங்கள். எப்படியாவது நம்முடைய காதில் சித்தியை கொடுத்துடணுன்னு. என்னடா தம்பி இங்கேயே பார்த்துட்ருக்காரு, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இதெல்லாம் இது பண்ணி கொடுத்து அவங்க கூட அவன் இருக்கணுன்றது அவ்வளோ ஆசை. அந்த காதலுக்கு வயசே இல்லைன்றாங்களே, அதுக்கு உதாரணம். ஏன்னா இவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. அவங்க சித்திக்கு ஒரு 45 வயசுக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்றும் முரண்பட்ட காதலாக தான் இருக்குது. ஆனால் பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அவன் வயசில் உள்ள எந்த ஒரு பொண்ணையுமே விரும்ப மாட்டேங்கிறான். இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டான் வராப்புல. டயான் நான் சொல்கிறான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கா பேசிகிட்டு இருக்கான்னு. இல்லை, இவனை பார்த்தவொன்னே இவனுக்கு ஆசை வரதானே இல்லை. அவன் பாக்கெட்டில் ஒரு புக்கு வச்சுருக்கான். சரி, அந்த புக்கு என்னடா புக்குன்னு சொல்லிட்டு டயானை எடுத்து படுத்திருக்கேன். ஏன்னா டயான் 2 பேரும் ஃப்ரெண்டு, அம்மாக்கும் ஃப்ரெண்டு அப்பாக்கும் ஃப்ரெண்டு. அவன் கேஷுவலாக அவன் பழகுவான். எல்லாம் பேசி இந்த புக்கில் கதை இதெல்லாம் படிச்சுட்டு அப்பா சொல்கிறார், உன்னுடைய ஸ்டடீஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாப்புல. நம்ம ஸ்டான்லி எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி, நம்ம பார்ட்டிக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டு வர்றான். வெளியே வர போகும்போது பேசிவிட்டு அப்போ கூட அவனுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அதை நான் என்ன பண்ணுறான், டக்குனு டெக்ஸியை கொடுத்துட்டு நீ ஏறி முதல்ல வீட்டுக்கு போ, நான் நான் அதுக்கப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு வயசு கூட பழந்தீங்க ஜாலியாக ஆடுறான்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவனுக்கு இது இல்லை. அவன் இவ்வளோ வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறான், அதில் சரி நான் போகிறேன்னு அங்கேருந்து இவன் போகிறாப்புல. அஸ்கர் என்ன பண்ணுறான், ஏற்றி விட்டு டெக்ஸியை பாய் நீ போயிட்டு வான்னு அமுச்சு விட்டுறான்.
அமுச்சு விட்டு என்ன பண்ணுறான், ஒரு பார்க்கு வராப்புல வந்து ஆஸ்கர் நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், குடிக்கிறான். அதாவது இந்த மாதிரி நம்ம காதில் சித்திக்கிட்ட சொல்ல முடியலன்னு ஒரு ஃபீல் அவனுக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், இல்லை அவன் மைண்டு பூரா அந்த நம்ம சித்தி மேலே எண்ணமாக இருக்கிறதுனால அவகிட்ட பேசுவோம். அவன் கையில் ஒரு மோதிரம் மாதிரி போட்டிருப்பா. இந்த மோதிரம் பார்த்தா வந்து அழகாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு அவகிட்ட என்ன பண்ணணும், அப்படியே பேசிகிட்டே இருந்துவிட்டு அந்த மோதிரத்தை அந்த கையில் வச்சு பார்க்குறான். இந்த கை வந்து அவன் சித்தியை ஃபீல் பண்ணிட்டு தான் அவன் தொடுறான். அதில் இந்த குடி போதையில் வந்துருக்கும்போது ரோட் நடந்து வரும்போது அந்த பக்கம் நிறைய காரு அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. சரியான போதையில் இருக்கான் அந்த 15 வயசு பையன். அங்கே பார்த்தா அப்போ தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வராப்புல டயானு. என்ன இந்த பையன் அஸ்கர் இங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு. அவன் கார் குறுக்க போகிறதும் அவனை போட்டு தட்டி பிடிச்சிக்கிறாங்க. டே என்னடா பண்ணிகிட்ருக்க, ரோட்டில் என்ன நின்றுக்கிற, வீட்டுக்கு ஏண்டா போகல அப்படின்னு அவனை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் வந்து போயிடுறான்டி நீங்கள் அப்படின்ட்டு. இல்லைடா வா, நீ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, அதனால் தனியாக போக முடியாது. நீ வா, நீ வந்து என் வீட்டில் எங்கள் ரூமில் இருந்துட்டு நாளைக்கு காலையில் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வராப்புல டயான். அவனை கூப்பிட்டு வந்து அவன் சொல்ல உடம்புலாம் வலியாக இருக்குது அப்படின்னு. அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு நிறைய அந்த இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அவங்க வந்து கோட்டெலாம் கட்டி வச்சு கொண்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சரி நீ உட்கார்றா, நான் உனக்கு ஏதாவது நான் சாப்பிட்றியான்ட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், அப்படியே சுகமாக அந்த பெட்லேயே படுத்துடுறான், உடம்புலாம் பெயினாக இருக்குன்னு. அதில் இவங்க கோட்டெலாம் கட்டி என்ன பண்ணுறாப்புல, சரி நான் உனக்கு கூட மசாஜ் பண்ணி விடுறேன், உனக்கு வலி இருக்குதுன்னு சொன்னேன். அவன் கை கால் இதெல்லாம் வந்து அவங்க மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மசாஜ் பண்ணும்போது அவனுக்கு என்ன பண்ணுறான், அவங்க போட்டுக்கிற சால் வந்து அவங்க சித்தியோட அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிருக்கல, அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், இது நம்ம சித்தியாகவே அவன் நினச்சிட்றான். அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் என்ன நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்காக வழி வகுக்கிறாப்புல. அந்த சால்னு போட்டுக்கலாம் சித்தி அது நல்லா அது மனமாக இருக்கும். அவன் மேலே வந்து டீ கொட்டிடும். அந்த டீயை கொட்டினோடனே தொடச்சி விட்டுனா அந்த சாலுடைய ஸ்மெல் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா சித்திது அது. அதை பார்த்தோன்னா அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருந்து என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அவளுக்கே தெரியாமல், டேனுக்கு தெரியாமல் துணியெல்லாம் போட்டு வரேன்னா அப்போ யோசனை பண்ணுறான், நான் என்ன ஒன்றுமே பண்ணலேன்ட்டு. என்னடா பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணலன்ற அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு ராத்திரி அப்படின்னு அவனுக்கு நடந்ததே தெரியல. இவன் ஒருத்தன் நிற்கிறானே, யார்ப்பா நீ, நான் சொல்கிறாப்புல நான் தான் வந்து டயரோட பாய் ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்கிறான். அப்படியா சார், ஒன்றும் இல்லை சார், நான் வந்து சரி இதுக்காக நான் வந்தேன், ஃபிசியோதெரப்பிக்காக வந்திருக்கிறேன், அதை நான் வந்துருப்பேன். இல்லை இவன் வந்து என்னுடைய கிளைண்ட்டு, நான் தான் அவனை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு அப்படியே சமாளித்து பேசிட்டு, அது இப்போ லேட்டஸ்ட் பாய் ஃப்ரெண்டு அவர் தான். அதை முடிச்சுட்டு சரி நான் வர சொல்லியிருக்கேன், நீ போ அப்படின்னு அங்கேருந்து அப்படியே கையெல்லாம் கொடுத்துட்டு கோர்ட்டெல்லாம் அனுப்பிச்சி இவனை வெளியே அனுப்பிக்கலாம். அப்போ சொல்கிறாப்புல, இங்கே நடந்தது யார்கிட்டையும் சொல்லிடாத, எங்கள் அம்மாக்கிட்ட, சித்திக்கிட்ட, அப்பாக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு கண்டிஷனு. நான் எப்போல்லாம் நான் கூப்பிட்றோம் அப்போலாம் நீங்கள் வந்துட்டு போகணுன்ட்டு. இது என்னடா வம்பா வச்சு, அதெல்லாம் வேணாம், யார்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ்ன்னு. அப்போ அவங்க சித்தியோட அந்த சாலை தூக்கி போடுறாப்புல. இந்த சாலை இந்த சால் மூலிமா தான் இவர்கிட்ட தப்பு பண்ணிட்டான். இது மட்டும் இல்லைன்னா அந்த தப்பு அங்கே நடந்திருக்காது. அதோட அந்த துணியை எடுத்துகிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வரான். அப்போ நம்ம தப்பு பண்ண மனசுக்குள்ளே வந்து அந்த ஃபீல் அவனுக்கு இருக்குது. அங்கே வெளியே இந்த கார்டு நிற்கிறாள், எங்கேப்பா போயிருந்தேன் அப்படின்னு. இல்லை சார் நான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு. சரி உன்னை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நீ மேலே வீட்டுக்கு போ அப்படின்னு மேலே வீட்டுக்குள்ளே வரான். வந்தோன்னா அந்த துணியை கையில் வச்சுக்கிறான், தப்பு வேறு பண்ணிட்டான். அப்படியே சுற்றி மொத்தம் பார்க்குறான், யாராவது இருக்காங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. சித்தி தான் தேடுறான். அப்போ வந்து கூட எங்கேயாவது இருக்காங்களா பார்க்கலாமே அப்படின்ட்டு அவன் பார்க்கும்போது தூரத்தில் அப்பா தான் இருக்கார், ஸ்டான்லி இருக்கார். ஏன்னா எங்கடா போயிருந்தேன் அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் கொஞ்சம் வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே லேட் ஆகிடுச்சுன்னு நாங்கள் தங்கிட்டு நான் இப்போ காலையில் தான் வரேன் அப்படின்ட்டு. சரிடா என்னடா வந்த கொஞ்ச நாள் நல்லா பேசி நல்லா பழகுடா, அதுக்கப்புறம் நீ பாட்டு 3 இடத்துல இருக்கிற வர்ற ஒன்றும் சொல்கிறதில்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு என்ன பண்ணுறான், அவனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அடிப்படியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். சாப்பிட்டு சரி வா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம், வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவனையும் கூட்டிகிட்டு அந்த கடத்தேர் வீதியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கடையில் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்க, நீ திரும்ப நீ ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் இங்கேருந்து நான் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு அவனை ஒவ்வொரு இடத்துமா கூட்டிகிட்டு வந்து என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போகிறாப்புல. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் நடந்து வர போகும்போது அந்த பக்கத்தில் அவங்களும் வருவாப்புல. யார் நம்ம சித்தியும் அந்த டயானும் அவங்க ஒரு பக்கம் நடந்து வர்றாங்க. எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாப்புல, அவன் வந்து ஒரு பார்சல் ஒன்று வாங்குகிறான். பார்சல் ஒன்று வாங்கிட்டு யாருக்காக வாங்கிட்டு வரோம் இந்த பாப்பான்னு இருக்கும். அப்படியே கனவை நினச்சி பார்க்குறான். என்ன கனவு, சித்தி கூட வந்து நான் வந்து டூயிட் பாடுற மாதிரி, அவன் தொப்பி போட்டுருக்கிற மாதிரி அது கொடுத்துட்டு அப்போ நம்ம பலூன்லாம் வச்சு அங்கே விளையாடுவாங்களா பசங்க, அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் அந்த லவ் ஃபீலிங்காக ஒரு கனவு. அப்போ இந்த பழைய காலத்தில் எம்ஜிஆர் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்
கண் தேடுதே சொர்க்கம், அந்த மாதிரி இந்த குதிரை வண்டியில் அதே மாதிரி ஸ்லோவல் மியூசிக்கில் அதையே பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு எல்லாமே கனவு தான் அவனுக்கு. சரி நம்ம எப்படியாவது நம்ம போய் சித்தியை வேணுமே பார்க்க போனோம். சரி அவங்களுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போகலாம். நேரம் அவங்க ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர் அங்கே வந்துட்டு என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம், அதனால் உங்களுக்கு வந்து பர்கர் வாங்கிட்டு வந்துருங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு அதில் வந்து அதை கொடுத்துட்டு அவங்களும் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பரவாயில்ல உனக்கு இதில் கூட அக்கறை இருக்கேன்னு அப்போ ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்ட உடனே இங்கே தான் டாக்டர் தொழில்னா இப்படி தான், நீ நல்லா படித்து பெரிய நீ டாக்டர் ஆவார்னு இப்போ கூட என்ன பண்ணுறான், அவன் லவ்வை சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் சொல்ல முடியல. எப்படி நம்ம செத்துக்கிட்டு நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினான். ஒவ்வொரு முறை எதையாவது அவனுக்கு மனசில் அவனுக்கு போட்டு இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் அவங்க வந்து மகனாக நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே மறுநாள் வீட்டுக்கு அவர் ஃப்ரெண்டு வராப்புல, யாரோ டயானுடைய பாய் ஃப்ரெண்டு வராரு. என்னப்பா இங்கே இருக்கானே, இல்லை டயானா பார்க்க வந்துட்டேன். அவங்க இங்கே இல்லையேன்னு கேட்குறான். இல்லையேன்னா இவனுக்கு பயம், அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு, அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருக்காங்கன்னு. இவனுக்கு உள்நடிச்சு வரான். எங்கே நம்ம பண்ண தப்பு போய்ட்டு அம்மாக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் சொல்லிடுவாள் டயான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோட்டில் வேகமாக ஓடி வரான். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவன் மானம் போயிடல இவனுக்கு, அதனால தப்பாக நினச்சிவிடாங்க. பார்த்தா எல்லோரும் ஹோட்டலில் உட்காந்துட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, சாப்பிட்றாங்க. இவனும் மெதுவாக நைஸாக இவனே போகிறான். அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்படி எந்த விஷயமும் அவங்க சொல்லலை. அப்போ ஓடா எங்கடா போயிருந்த அப்படின்னு அப்போ இவனை பார்க்குற அவளை சிரிக்கிற அவளை அவன் டயான் வந்து உண்மையிலே விரும்ப ஆரம்பிக்கிறான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அங்கே போகிற இடத்துல நான் தேடி வந்தேன், நீங்கள் காணும், நீங்கள் எங்கேயோ வந்துட்டீங்க அப்படின்னு அம்மாவை நான் பார்க்க போனேன்னு அப்படியே பேசியிருக்கும்போது சரி முடிச்சுட்டு டயான் சொல்கிறாப்புல, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்ல, கூட்டத்திலே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆஸ்கர் வந்து விரும்புகிறேன், நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அடிக்கடி ஓ வயசு என்ன இவன் வயசு என்ன, நீ போய் இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு. அதோட என்ன பண்ணோம், நேராக வீட்டுக்கு வரோம். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்க்க வரான். சார்லிக்கிட்ட, டே பெரிய வம்பளம் மாட்டிக்கிட்டேன்டா, எப்போ பார்த்தாலும் அந்த டயான் என்ன பண்ணுறாப்புல, அவளை விட்டு நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பண்ணதுனால டெய்லி என்னை இது பண்ணுறாப்புல, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அவங்க கூட ஒன்றா இருக்க சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, அம்மாட்ட சொல்லிடுவாங்களோ, சித்தியில் சொல்லிடுவாங்கள்ட்ட. ஏற்கனவே சரி இவன் வேணும் சித்தி வேணும்னு இவனுக்கு தெரியும், சித்தி அவன் லவ் பண்ணான்னு இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவன் அதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் இவன் வயசு பெண்கள் தான் இவனுக்கு விருப்பமே பட மாட்டேங்கிறானே, அதனால் அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி மூஞ்சி ஒரு கிருதா மாதிரி ஒட்டி ஆளை மாற்றி சேவ் பண்ணுறது, பாத்ரூம்லாம் சேவ் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே பார்த்த உடனே அப்போ திடீர்னு சித்தி உள்ளே வந்துடுறாங்க பாத்ரூம்குள்ளே. ஓஹோ சாரிடா என்ன பண்ணுற, சேவ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கதை போட்டிட்டு பண்ண வேண்டியதுடா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கதவை பூட்டிக்கிட்டு அவங்க பாட்டு அங்கே போயிடுறாங்க. இவன் முடிச்சுட்டு அப்போ பார்க்குறாங்க இதெல்லாம் இப்படி நடக்குன்னு இவனுக்கு ஒரு எண்ணம். அவன் மறுபடியும் இந்த நம்ம டயான் வராப்புல. டயான் வந்து என்னடா நேற்று வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீ யார்ட்டையும் சொல்லிடுவேன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது, அதனாலலாம் சொல்ல மாட்டேன், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே நீ தான் அப்படின்னு அந்த இடத்துலையே ஒரு லிப் கிஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறா, அவன் அங்கேருந்து போகிறா. நீ பாட்டு பேசாமல் நான் போய் உங்கள் அம்மாக்கிட்டேயும் சாரி உங்கள் சித்திக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்ல போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு டின்னருக்கு போகிறாங்க. இப்படி பின்னாடியே பார்த்து வரான் பாருங்க, சித்தியும் அவன் ஃப்ரெண்டு ரெண்டையும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் நடந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்வை பூரா அங்கே தான் இருக்குது. ஹோட்டலில் வந்து உட்காடுறாங்க, சாப்பிட்ட்டு இருக்கும்போது அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருப்பாங்க. அங்கே எல்லாம் டின்னர் பண்ணிருக்கும்போது அப்போ தான் இந்த இடத்துல பேச்சை ஆரம்பிக்கிறாப்புல. அதாவது இவனுக்கு படிக்கிற எண்ணம்லாம் போக எப்படி இந்த இருக்கிற டயன் இருக்கல, நான் வந்து நம்ம ஆஸ்கரை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதெல்லாம் கூடாது அப்புறம் அவனை திட்டுறாங்க அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன்னு கோவிச்ச மாதிரி ஏஞ்சிட்டாங்க. அந்த டயன் போகிறாப்புல. போனோடனே பின்னாடி இந்த போகிறாப்புல ஆஸ்கர், அவனும் என்ன பண்ண எழும்பி பின்னாடியே போகிறான். ஏன் இவன் போகிறேன்னு அப்பங்காரன் ஷாக்காக பார்த்துருக்காரு. அங்கே பார்த்துருக்கும்போது 2 பேருக்கு சின்ன கொடுக்கல் வாங்கலாம் நடக்கும்போது அவனை பிடிச்சிட்டு இங்கே பாரு அப்படின்னு முத்தம் கொடுத்துறாப்புல. முத்தம் கொடுத்து அப்பங்க இருந்து பார்க்குற, என்ன இருக்குது, இவன் வயசு என்ன அவள் வயசு என்ன, இவனுக்கு போய் முத்தம் கொடுத்துருக்கா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் பொண்டாட்டியை கேட்குறான். அவளை பொண்டாட்டி எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு. அது செல்ல முடிச்சோன்னு அவன் சொல்கிறான், இங்கே பாரு இங்கேருந்து போனால் அம்மாவும் அப்பாவும் சந்தேகப்படுவாங்களே, நீ வா 2 பேரும் உட்காந்து இந்த டின்னரை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்போ நான் வீட்டுக்கு வரேன் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து உட்காந்த உடனே இப்போ தான் இவங்களுக்கு புரியுது. அப்போ வந்து நம்ம பையனுக்கு வந்து சின்ன வயசு யாருக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிறான் டயான் மேலே. ஆனால் அப்படி இருந்தாலும் திசை திரும்ப குழப்பி விட்டாப்புல. ஆனால் இவன் விரும்புறது பூரா சித்தியை தான் விரும்புகிறான். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பண்ண ஒரு தப்புனால இப்போ சித்தியை விரும்புகிறதுனால சொல்ல முடியாமல் போகுது. ஆனால் எனக்காக ஒரு நாள் நான் சொல்லியே தீருவேன் அப்படின்ற இதில் இருக்க போகும்போது அப்புறம் கல்யாணம் பண்ணி உன் வயசு என்ன, நீ அவன் வயசு என்ன, நீ அவனை கல்யாணம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ட்டி பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே சித்தியும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு என்ன
பண்ணுறான், அப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். என்ன பண்ணுறான்னா, அப்பா என்ன பண்ணுறான், எனக்கு வேலை இருக்குன்ற அது ஒளிஞ்சு பார்க்குறான். சரி இதான் நல்ல சந்தர்ப்பம், இன்றைக்காவது நம்ம சித்திக்கிட்ட போய் நம்ம காதில் சொல்லிடணும் அப்படின்னு என்ன பண்ணால், சித்தி எங்கே போகிறோன்னு கதவு ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பா வந்து பிஸியாக இருக்கார், அதனால் சித்தி போகிறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல ஆஸ்கர் அங்கேருந்து உள்ள போட்டிருக்கான். மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும், யார் நம்ம தோழியும் டயானும் இவன் நடந்து போய்ட்டுருக்கான். ஏண்டி அவன் வயசு ஒன்று, ஏன் நீ ஏன் அவன் மேலே ஆசைப்படுற, அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்காதம்மா, அவனுக்குன்னு ஃப்யூச்சர் ரொம்ப இருக்குன்னு. அவனை தான் நீ என்ன தெரியும், சின்ன பசங்க கூட நீ முன்னே இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த அனுபவம்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 2 பேரும் பேசிட்டு வந்தோடனே, இது என்னடா லவ் அப்படின்ட்டு சித்திக்காரன் என்ன பண்ண, சரி ட்ரெயின் ஏறி நான் போகிறேன், நீ எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெட்ரோவில் ஏறி போகிறாங்க. விழுந்த உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இந்த வீட்டுக்கு வந்து ஃபுட்பால் இந்த இது விளையாடுறாங்க 2 பேரும். அந்த விளையாட்டு விளையாட்டு விடும்போது அங்கேருந்து அவங்க விளையாடுறாங்க, இங்கே டென்னிஸ் கேம் விளையாடுறாங்க. இந்த டென்னிஸ் கேம் 2 பேரும் அடிக்கும்போது ஒரு பால் அடிக்கும்போது அவன் சித்தி மேலே வந்து மைண்ட் வச்சு அடிக்கிறான். இவங்களும் டக்குன்னு சித்தி ஒரு பால் வந்து அவங்க அடி போட்டோம், நல்லா நெத்தியில் அடி போட்டோன்னே நேராக வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஹீட் பண்ண துணியை வச்சு ஏடா பார்த்து விளையாடக்கூடாதா, நீ கூடாதா குனிஞ்சிட்டுன்னு அதை தலையில் சூடு பண்ணுறதுக்காக ஒருத்தரவங்களுக்கு அதை கொடுத்துருச்சு. இப்போவும் நம்ம சொல்லிடலாமல், நம்ம லவ் சொல்லிடலாமன்னு அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான், முடியல. ஃப்ரெண்டுக்கிட்ட வரான், டே இன்னும் நம்ம ஸ்கூல் லீவ் முடிய போகுதுடா, நம்ம வெக்கேஷன் முடிய போகுது, நம்ம போகிறோம், எப்படா நான் லவ் சொல்லாமே இருக்கிறேன், என்னால் வந்து சித்திட்ட லவ் சொல்லியே ஆகண்டான்னு. அங்கே பார்த்தா அந்த டயானா அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இந்த இன்னொரு பொண்ணு தான் அவங்களுடைய இது நீங்கள் வந்து பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டுருக்கேன்டு, இல்லை நாங்கள் சும்மா தான் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவன் வீட்டில் உள்ள பொண்ணு அந்த ஃப்ரெண்ட் இருக்கான சார்லி அவன் வீட்டில் வருது, அதோட அனுப்பிச்சி விட்றான், நீ போனா அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு. சரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு மறுபடியும் என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஃபைனலாக எப்படியோ நாளைக்கு இவன் போகணும்ல, அதனால ஃபைனலாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து சித்திக்கிட்ட எப்படியாவது நீங்கள் சொல்லிடணும் அப்படின்ட்டு வரான், மெதுவாக தயங்கி வரான். சித்தி என்ன பண்ணாங்க, தூரத்தில் அவங்க எல்லா வேலையும் முடிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு போட்டு, சித்தி நான் உங்ககிட்ட ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு. அவனோட என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே அவன் சொல்கிறாப்புல, அதாவது பட்டும் படாமலேயே வந்து நான் உங்களை விரும்புகிறேன், அப்படி நான் லவ் பண்ணுறவங்கள ரொம்ப காலமாக வந்து உங்களுக்கு எனக்கு இந்த ஒன்று இருக்குன்னா அவள் புரிஞ்சுக்கிறேன், நம்மளாம் சொல்லுவாள், இங்கே பாரு நான் வந்து உங்கள் அப்பாவை உயிராக காதலிக்கிறேன், உங்கள் அப்பாவும் நாங்களும் ஒன்றா இருக்கிறோம், நீ வந்து சின்ன பையன், நான் வந்து உங்கள் அம்மா கிடையாது, நான் ஒரு ஸ்டெப் மதரு, அப்படியே இருந்தாலும் நீ வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நீ வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த ஆசையெல்லாம் அதெல்லாம் வந்து ஈர்ப்பு தான் அது. அவள் பாத்திரம் கழுவ போகிறாப்புல, சித்தி இவனும் பாத்திரம் கழுவ போகிறான். பாத்திரம் கழுவ முடிக்க வேண்டியதுன்னா அந்த சித்தி அங்கே இருக்கும்போது அப்படியே சித்தியை வச்சக்கன்னு வைக்காமல் பார்க்குறான். பார்த்துருந்து உடனே என்ன பண்ணுறாப்புல, அவங்களுக்கு அந்த தண்ணிலாம் தெரிக்கும்ல, அதெல்லாம் இது பண்ணும்போது அப்போ இவன் அந்த முடி இழுக்க மாதிரி அங்கே என்ன அது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சல்லாபம் தான், தப்புனாலும் எதுவும் பண்ணலை. அதில் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆசை சரி நம்ம மொத்தமாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் இது முறை வெளிப்படுத்தி என்ன பண்ணுறான், அவன் சித்திக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்றான். அந்த சித்திங்க அந்த முத்தத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விலதிட்டு அவன் வந்து விலகி போயிடுறாங்க. விலகி போனதுக்கு அப்புறமா அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ சித்தி அப்போ நல்லா புரிய வைக்கிறாங்க, அதாவது உன் வயசில் உள்ள பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ணுற, அப்போ தான் உன் லைஃப் உனக்கு நல்லாயிருக்கும், நீ ஏன்டா பெரிய வயசில் வந்து ஆசைப்பட்டுருக்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பரவாயில்ல, உங்கள் அப்பா வந்து நான் வந்து விரும்புகிறேன், நான் வந்து ஒரு ஸ்டெப் மதர், உனக்கு அம்மா மாதிரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது தண்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒன்று அப்பா வர என்ன பண்ணிட்டுருக்கேன்னு, இல்லை பாத்திரம் கழுவிட்டுருக்கேன் பாப்பா. ஓ சித்திக்கு நீ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கியா, ஆமாம் டேடி அப்படின்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சரின்னு சொல்லணும், நாளைக்கெல்லாம் ரெடியாரு நீ போகணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு, நாளைக்கு நான் வந்து வழி அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு. சரின்னு அவங்க பேசி நம்மளாம் கடற்கரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து சித்திக்கிட்ட பேசணுன்றது, சித்திக்கு மொத்தமும் கொடுத்துட்டான், ஆனால் நம்ம லவ்வை இவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதோட சரி நம்ம வந்து இப்படி நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு அவங்க படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் யோசனை பண்ணிவிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, காரில் அங்கே போயிட்டுருக்காங்க. எங்கன்னா எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான், அதான் வெளியூருக்கு அவன் போகணும்ல, அங்கே வந்து அவனுக்கு டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே அப்பா நம்ம டிக்கெட் எடுக்க போயிருக்கிறாப்புல, அங்கே வந்து கூட்டமாக எல்லாமே இருக்காங்க. அப்போ சித்தி சொல்கிறேன், இங்கே படுறா, நான் வந்து உனக்கு எப்போவுமே ஸ்டெப் மாத்திரம் தான், உங்கள் அம்மா கிடையாது நான், அதனால் வந்து நீ எப்போவுமே வந்து நல்லபடி உங்கள் அப்பாவை தான் உயிருக்கு நான் விரும்புகிறேன், அவர் தான் எனக்கு ஹஸ்பண்டு, நான் அவருக்கு ஒய்ஃபு, நீ வந்து உன் வயசில் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஜாலியாயிரு, படி வா, இந்த நடந்த இதெல்லாம் எல்லாம் மறந்துடு. அதுக்குள்ளே அப்பா வந்துடுவார். வந்தவுடனே அவங்களோட டிக்கெட்டு கையில் கொடுத்துட்டு சரிடா ஹாப்பி ஜானி, நல்லபடி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சித்தி என்ன பண்ணுறாங்களோ மகனை அவனை கட்டி பிடிச்சி எந்த தப்புமே பண்ணலை, ரொம்ப பாசமாக சித்தி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் பெரியா விடை பண்ணிவிட்டு அங்கே அப்பாவும் என்ன பண்ணுறாப்புல அங்கேருந்து
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அங்கேருந்து போகிறான். இரு மனசாக தான் போகிறான். இருந்தாலும் அந்த மனசு மட்டும் இப்போ அவனுக்கு தெளிவாயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வரும்போது ஸ்கூலுக்குள்ள அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது. சரி இந்த மாதிரி பசங்களை இனிமேல் நம்ம வந்து லவ் பண்ணுவோம் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சீனை காட்டியிருப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இவன் வயசுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து லவ் பண்ணு சித்தி தான் வந்து எல்லாம் தெளிவுபடுத்தி அனுப்பிட்டாங்கல்ல. இனிமேல் வயசாகவனே டயானையும் பார்க்காத யாரையும் பார்க்காத, உன் லைஃபுக்கு நீயே நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நல்லா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அந்த ட்ரெயினில். இதோடு இந்த படம் முடியுது. ப்ளஸ் இந்த படத்தோட கமாண்டு ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க. இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் வந்து ஒரு ஈர்ப்புனால் தான் சித்தி அழகாக இருக்காங்கன்ட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே ஒரு காதலாக இருந்துட்டான். அது வந்து காதல் இல்லை, அது ஒரு வகையான அந்த ஈர்ப்பு தான் அது. அதாவது அவன் மனசுக்குள்ளே வந்து தன்னை விட அதிகமான வயசாக உள்ளவங்களாக அவன் மனசு விரும்புது. ஆனால் அவன் ஏஜில் உள்ள வயசை எந்த படையும் விரும்ப மாட்டேங்கிறான். அதை வந்து சித்தி நல்லா தெளிவுபடுத்தி அனுப்புறதுக்கப்புறம் இப்போ வந்து அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. லவ் பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை வந்து அவன் ஜாலியாக இதோட கொண்டு போவான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.